ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி ஒரு 80 பாயிண்டில் வந்து ஒரு 36 சைஸ் ப்ளவுஸை வந்து எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் எதுவும் இல்லாமல் நம்ம எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸு, ஆப்போசிட் சைடு வந்து 2 ஓப்பன் இருக்க மாதிரி கிளாத்தை வச்சுட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிசுறு கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கோடு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம கட் பண்ணணும். ஏன்னா ஏற்றத்தாழ்வு இருந்தால் கூட நம்மளால் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமாக தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்காக நம்ம போடணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாருங்கள், நெக்கு வந்து அந்த மடிப்பில் வந்து டச் ஆகிருக்கணும். இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நெக்கு வந்து டச் ஆகும்போது இந்த சைடில் வந்து ஒரு கிராஸ் உங்களுக்கு வரும். இந்த கிராஸு கண்டிப்பாக வரும். ப்ளவுஸை நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் வைக்கணும். நெக்கு வந்து கரெக்டாக டச் ஆனாலே இந்த கிராஸ் வந்துடும். ஸோ இந்த கிராஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா பேக் சைடு டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட்டுக்காக தான் அந்த கிராஸ் வருது. இப்போ ஹிப்பு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும். ஓகேவா? நான் உங்களுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு திருப்பி காமிக்கிறேன். ஏன்னா என் பக்கம் கிளாத் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் வாட்டம் வரும் மார்க் பண்ணுறதுக்கு. நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாத்தை திருப்பி காமிக்கிறேன். நெக்கிலேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி அந்த நெக்கு ஷேப்பு எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வந்து அந்த ஷேப் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். தென் ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கையை வந்து ப்ளவுஸை வச்சு புஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆம்கோலை தூக்கிட்டு ரெடி அளவில் மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த நெக்கு நான் எப்படி மார்க் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கே நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும். இப்போது எல்லா மார்க்கிங்லேயும் நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாக்ஸ் போட்டு எடுத்து ஃபினிஷிங்காக நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணும் போது தான் நம்மளால் வந்து அந்த பர்ஃபெக்டான ஃபினிஷிங் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு பெரிய ஷாப்பில் ஸ்டிச் பண்ணுற அந்த நீட் ஃபினிஷிங் நம்மளால் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து கட்டிங் போட்டு பழகணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்கேன், போதுமானது. நம்மளுடைய கை ரேகை ஃபஸ்ட்டு ரேகை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அளவாக எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தென் இந்த 2 அளவில் ஃபஸ்ட்டு அளவில் பாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதிலேருந்து பாதி எடுக்கக்கூடாது. ரெடி அளவுலேருந்து பாதி மார்க் பண்ணி அழகாக அப்படியே வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இதோடைய பிஃபோர் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்தவித இன்ச்சு டேப்பு, எந்தவித ஆம்கோல் ஸ்கேல் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நான் நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க, இன்ச்சு டேப்பில் மெஷர்மெண்ட் எடுக்க தெரியலன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. புரிஞ்சுதுன்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட் அண்ட் லைக் தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது. ரீசன்ட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், சேம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேலை. ஆனாலும் நான் என்னுடைய வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறதை விடலை. இப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்காக என்னுடைய சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணுறாங்க. கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்காக நான் இப்போ எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 1:30க்கு இந்த வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பேக்கு பாருங்கள், பேக்கு கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்க கிளாத்தில் தான் நம்ம வந்து ஸ்லீவு கட் பண்ணணும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்கனாலே போதும். 80 பாயிண்ட்லேயே உங்களால் 36 ப்ளவுஸை வந்து அழகாக உங்களால்
எந்த சைடு ஜாயிண்ட் எதுவுமே போடாமல் கட் பண்ணலாம். பாருங்கள், நான் பேக் கட் பண்ணிட்டேன்னா இப்போ ஸ்லீவ்லேயும் பார்த்திங்கன்னா சைடு ஜாயிண்ட்டு தேவையே படாது. கீழே எப்பயும் போல் பிசுறு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நான் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் விடும்போது தான் அந்த கிரிப்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து கரெக்டாக போட்டுட்டு இந்த மாதிரி பேக் வந்து ஸ்லீவோட பேக் வந்து நம்ம மேல் பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி ப்ளவுஸை வந்து போட்டுடணும். இதில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் சொல்லலை. ஸோ ஆம்கோல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே, கீழே கைக்கிட்ட வந்து ரெடி அளவு, ஷோல்டரில் 1/2 இன்ச்சுக்கு மேலே, இவ்வளோ தான் மார்க்கிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள். தென் இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தையலில் கரெக்டாக உங்களுடைய 4 ஃபிங்கரை நீங்கள் வச்சுக்குங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ண தெரியாதவங்க, ஆம்கோல் வளைவு எடுக்க தெரியாதவங்க, அவங்களுக்காக இதை சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய 4 ஃபிங்கர்ஸும் நம்மளுக்கு தட்டுப்படும், ஓகேவா, தொடும்போது அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி நீங்கள் அப்படியே ஒரு டாட் வச்சுட்டு வந்தாலே போதும். அந்த டாட் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, புரியுதா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நிறையா ஆம்கோல் எப்படி நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நிறையா சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி அளவில் ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. தென் வந்து மடித்து தைப்போம்ல, அந்த இடத்துல ஒரு கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இவ்வளோ தான் மடித்து தைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ கோடு வந்து நம்ம ஒரு பக்கம் தானே போட்டிருக்கோம், செகண்ட் பீஸில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அர்க்கட் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோ அழகாக நான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது பேக்கு ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ஃப்ரண்ட்டுக்கு தான் ரொம்ப பயப்படுறீங்க. ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு ரொம்ப முக்கியம், சேம் டைம் ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இப்படி தான் போடணும். ஆக்சுவலி இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பக்கம் பேக்கை கட் பண்ணோம், இந்த பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணோம், இங்கே ஃப்ரண்ட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிளாத்தை நான் எப்படி வேணாலும் போடுவேன் அப்படின்னு இப்படி திருப்பி வச்சுலாம் போடுவீங்க. உல்ட்டாவா கிளாத்து பத்தலை, ஸோ நான் இப்படி திருப்பிக்கிறேன், அந்த மாதிரி திருப்பிக்கிறேன், இப்படிலாம் திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ப்ராப்பராக கிளாத்தை வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்லீவு கட் பண்ணியிருப்பீங்க. இப்போது கிளாத்து நடுவில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிளாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஷோல்டர் வந்து மேலே இருக்க மாதிரி தூக்கிட்டு கரெக்டாக ஆம்கோலும் நம்மளுக்கு அந்த இடத்துல அடிப்படக்கூடாது. சேம் டைம் வந்து நெக் போர்ஷனும் நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்மளுக்கு சைடில் கிளாத் இருக்கணும். எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து கிளாத்தை வச்சுக்குங்க. இப்படி தான் போடணும். நான் சொல்கிற இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் எப்படி கட் பண்ணுறனோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் கட்டிங் வரும். ஸோ இப்போ பாருங்கள், கிளாத் நான் உங்கள் பக்கமாகவே திருப்பி காமிக்கிறேன். நெக்கிலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேவா. நெக்கில், அதாவது அந்த கொக்கி பக்கம் இருக்குல்ல, அதுலேருந்து 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். ஆம்கோல் பார்த்திங்கன்னா என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். மேலே ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு மேலே கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குன்னுலாம் நீங்கள் விடக்கூடாது. ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம ஒரு டாட் பிடிப்போம்ல, அந்த டாட் பிடிக்கும் போது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு சைடில் கிளாத்து தேவைப்படும். ஸோ ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி பக்கம் பார்த்திங்கன்னா என்ன கிளாத் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட மார்க்கிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்கு, ஆம்கோல், தென் நெக்கில் 3 இன்ச்சஸ், தென் சைடு ஜாயினிங், கொக்கி பக்கம், இவ்வளோ தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போது பேக் பீஸை வந்து அப்படியே எடுத்துடலாம், ஓகேவா. பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த ஃப்ரண்ட்டு ஷேப்லேயும் உங்களுக்கு இன்ச்சு டேப்பும் யூஸ் பண்ணலை, தென் ஆம்கோல் ஸ்கேல் எதுவுமே யூஸ் பண்ணலை. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீட்டாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஆம்கோல்லையும் நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு
மேலே ரெடி அளவில் இருந்து நடுவில் ஒரு டாட் வச்சு அப்படியே உள்வளைவு எடுத்துக்கணும். இந்த உள்வளைவு கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். இந்த வளைவு எதுக்காக பார்த்திங்கன்னா, நம்ம ஆம்கோல் பக்கம் வந்து சுருக்கங்கள் வந்து ப்ளவுஸில் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அகைன் வந்து நீங்கள் உள்வளைவு எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷேப்பை வந்து அப்படியே கிளாத்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி கிளாத்து வாக்கிலே நீங்கள் போடணும். ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி தான் வைக்கணும் கிளாத்தை. நோட் பண்ணிக்கோங்க, நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்கும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணணும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. தயவு செஞ்சு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதாவது நம்மளுக்கு பிடித்த விஷயம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமே வழிய. இப்போ ஃப்ரண்ட்டு ஷேப்பு மார்க் பண்ணலாம். ஷோல்டரை வந்து 2ஆக மடிச்சுக்குங்க. கீழே வந்து மெயின் டாட் இருக்குல்ல, அதை பிடிச்சிக்குங்க. ஷோல்டரை 2ஆக மடிச்சுட்டு கீழே பட்டியிலேருந்து மெயின் டாட்டு பிடிச்சிக்குங்க. மேலே ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் வச்சுக்குங்க. கிளாத்தை நடுவில் வைக்கணும். ஓகேவா? 2 ஷோல்டருக்கு நடுவில் வைக்கணும். தையல் எங்கே இருக்கோ அதிலருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரே ஒரு டாட் வச்சுக்குங்க. இது வந்து மெஷர்மெண்ட் எதனா வைக்கணுமா, சைடு கிராஸ் பார்க்கணுமா அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டாட் வச்சதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. பாருங்கள், பட்டிக்கு கீழே எவ்வளோ கிளாத் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ கொக்கி பக்கம் இருக்க டாட்டை எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கம் இருக்க டாட்டு, கொக்கி பக்கத்துலேருந்து டாட்டு எவ்வளோ பிரெத் இருக்குது, ஓகேவா, எவ்வளோ பிரெத் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. தென் உள் பக்கமாக திருப்பி அந்த டாட்டு மடித்து தைச்சிருப்பாங்களா, அதை கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. அந்த உள் பக்கமாக வச்சுருக்க அந்த டாட்டுடைய பிரெத் எவ்வளோ இருக்குன்றத ஒரு டாட் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு இருக்குது. பக்கத்துலேயே நான் ஒரு 1 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் இருக்க டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம அளந்தோம். ஓகேவா? இதை அளந்து நம்ம மார்க் பண்ணோம். தென் உள்ளே இருக்க டாட்டுடைய பிரெத் எவ்வளோ இருக்குன்றத ஒரு இன்ச்சஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு 1 இன்ச்சஸ், அகைன் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் செகண்டு லேயர் இருக்குல்ல, ஸோ அதில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் 2 இன்ச்சஸ், இந்த பக்கம் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு, இந்த டாட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் எடுத்துக்கணுமே வழியாக ஃபஸ்ட்டு டாட் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் இது. நிறைய பேர் ஃபஸ்ட்டு டாட்டில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய டாட் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது கொக்கி பக்கமாக அந்த டாட் வந்து நகர்ந்து வந்துடும். அப்போ வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ப்ளவுஸோட ஷேப்பு வந்து அப்படியே அமுங்கின மாதிரி இருக்கும், இல்லை ஷார்ப்பாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் இதனால தான் வருது. சின்ன சின்ன விஷயங்கள் தானே, 1 இன்ச்சஸில் என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் உங்களால் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். அதாவது உங்களுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் வேறு ஒருத்தவங்க உங்களை பார்க்குறப்போ ஓகே நல்லா இருக்கே, இவங்கக்கிட்ட ஒரு முறை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணதுலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டர் 1/2 இன்ச்சு தானே மேலே இருக்குது, அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 1/2 இன்ச்சுலேயும் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விடவே கூடாது. அதே மாதிரி ஆம்கோலில் உள்வளைவு எடுத்திருக்கோம் பார்த்திங்களா, அந்த உள்வளைவில் தான் கட் பண்ணணும். நான் இப்போ கட்டிங்லேயும் பாருங்கள் ஆம்கோல் உள்வளைவு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப மெயினான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த கொக்கி பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அது எதுக்கு பார்த்திங்கன்னா, ஐப்பட்டி ஊப்பட்டி நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு 1/2 இன்ச்சு தேவைப்படும். கீழே வந்து ஹிப்பு கிட்ட அந்த அளவுக்கு உங்களுக்கு டைட் கொடுக்காது. பட் மேலே கொக்கி பக்கம் வந்து நீங்கள் டைட் கொடுத்துச்சுன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அமுங்கிடும். ஸோ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். பாருங்கள், அந்த ஷேப்பு கட் பண்ணதில் கீழே மீந்திருக்கு பார்த்திங்களா, இந்த கிளாத்தை தான் நான் வந்து எப்போவுமே பட்டியாக கன்வெர்ட் பண்ணுவேன். இதை வந்து லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆம்கோலில் வந்து எப்படி உள்வளைவு எடுத்தோம் அந்த மாதிரி வந்து இது வந்து குடஞ்சி எடுத்துக்கிறேன்.
நிறைய பேர் ஸ்லீவில் நீங்கள் வந்து குடஞ்சி எடுக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஸ்டிச்சிங் அப்போ தான் வந்து அதோடைய ஷேப் வந்து நான் குடஞ்சி எடுப்பேன். கட்டிங் அப்போ நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் ஸ்டிச்சிங் அப்போ தான் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்களும் ஸ்டிச்சிங் அப்போவே பழகுங்க. ஏன்னா வந்து நான் நிறைய டைமில் பிகினர்ஸாக இருக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிருக்கேன். இந்த ஷேப்பு அந்த கட்டிங் வந்து எப்படி இருக்குது, எந்த பக்கம் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போத்துலேருந்தே நான் வந்து ஸ்டிச்சிங் அப்போவே பழகிட்டேன். இப்போ இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா ஐப்பட்டி பட்டிக்கு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பக்கம் இருக்க கிளாத்து வந்து நம்ம பட்டிக்கு எக்ஸ்ட்ரா லேயர் கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ கிராஸ் பீஸ் நம்மளுக்கு தேவைப்படுதில்ல. இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் நம்மளுக்கு ஜாயிண்ட் எதுவும் இல்லை, பட் கிராஸ் பீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ கிராஸ் பீஸ் இருக்கா அப்படின்னு என்கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கா இதே கலரில் அப்படி இருக்கிறது பார்த்துட்டு நான் வந்து கட் பண்ணலான்னு இருக்கேன். இருந்ததுன்னா அதை போட்டு இதை வந்து பட்டிக்கு செகண்ட் லேயராக வச்சுக்குவேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் மட்டும்தான் எனக்கு வந்து ரெகுலராக வீடியோஸ் போடணும், நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.